Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து WPC அதுக்கப்புறம் வந்து சார்கோல் டிவி பேக்ரவுண்டில் வந்து வால் பேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடுவீங்க. சார்கோல் அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரென்சேஷன்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். அதோட மெட்டீரியல் என்ன, இதோட மெட்டீரியல் என்ன, இதோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும், இதோட குவாலிட்டின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேஷன்ன்றது வந்து என்னான்ட்டு நீங்கள் பார்க்கலாம். குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து அதோட அவுட்புட், அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த இடத்துக்கு வந்து எந்தெந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோ வந்து சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டேன். மேக் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சார்கோலுக்கும் WPCக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே மாதிரி தான் வந்து நினச்சிக்கிறீங்க. அது அப்படிலாம் வந்து கிடையாது. அதோட கான்செப்ட்ன்றது வந்து வேறு, இதோட கான்செப்ட்ன்றது வந்து வேறு. இதோட மெட்டீரியல்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சார்கோல்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணக்கூடாது. பட் என்னென்னா ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து WPC இல்லை அப்படின்னா சார்கோல் வந்து போயிடுறாங்க, சார்கோல் இல்லைன்னா WPC வந்து போயிடுறாங்க. பட் என்னென்னா இதில் வந்து WPC பொறுத்த வரைக்கும் எப்படி ஃப்ளூட்டட் பேனல் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். WPCனா நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிக்காதீங்க. WPC ஃப்ளூட்டட் பேனல், இது வந்து சார்கோல். ஃப்ளூட்டட் பேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் அவுட்புட்ன்றது வந்து கிடைக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். சார்கோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா வந்து கிடைக்கும். அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா WPC ஃப்ளூட்டட் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா லாங் வியூலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பெட்டர் அவுட்புட்ன்றது வந்து கிடைக்கும். அதுவே நீங்கள் சார்கோல்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிட்டேருந்து நீங்கள் போட்டாலும் கூட உங்களுக்கு வந்து பெட்டர் அவுட்புட்ன்றது வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு ஹால் வந்து ஒரு 10க்கு 10 தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் WPC வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃப்ளூட்டட் பேனல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. நீங்கள் அதுவே வந்து சார்கோலில் வந்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சார்கோலில் வந்து பார்த்திங்கன்னா லாபி இந்த மாதிரிலாம் வந்து போடுறதோட உங்களுக்கு வந்து WPC ஃப்ளூட்டட் பேனல் வந்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லா அவுட்புட்ன்றது வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அவுட்புட்ன்றது அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்குற பார்வையில் வந்து அதோட குவாலிட்டின்றது வந்து எப்படி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார்கோலில் வந்து நீங்கள் ஒரு கம்மியான டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தாலும் கூட அதோட குவாலிட்டின்றது வந்து எப்படி இருக்குன்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். சார்கோல் ஃப்ளூட்டட் பேனலுக்கும் வந்து டிஃப்ரென்சியேஷன் வந்து எப்படி இருக்கும், அதோட மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் டச் பண்ணலைன்னா கூட வந்து நானே கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். அந்த மெட்டீரியல் வந்து இப்படி இருக்குமா, ஓகே இந்த மெட்டீரியல் வந்து இப்படி இருக்குமா அப்படின்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். எது வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம், எது வந்து கலர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயிலாம் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா WPC. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா PVC இருக்குது, WPCன்றது வந்து இருக்குது. PVCக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா WPC வந்து போயிடுங்க. ரொம்ப ஸ்மூத் மெட்டீரியல் WPCன்றது வந்து. இது வந்து உடையிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. பட் என்னென்னா PVCன்றது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஹெவியாக இருக்கும். பட் என்னென்னா வீட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா WPCன்றது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த WPC வந்து ஃப்ளூட்டட் பேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதோட கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா அதோட டிசைனே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஹோலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தனித்தனியாக வந்து பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டவுனாக இருக்கும், டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்கும். இது இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா PVC லூவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து WPC லூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட டிசைனே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இப்படி தான் வரும். பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட் மெட்டீரியல். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிராண்டு வந்து நம்ம ப்ரமோட் பண்ணலை, அதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்சியேஷன் என்ன அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 mm திக்னஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸ் ஷேப்பில். இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து WPC மெட்டீரியல். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. பேப்பர் மாதிரினே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதோட உங்களுக்கு வந்து அவுட்டர் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கனாலே கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா WPC லூவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூட்டட் பேனல்ஸ், அதுக்கப்புறம் PVC பேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அதோட ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து சார்கோல் பேனல்ஸ், அதுக்கப்புறம் வந்து லூவர்ஸ், அதுக்கப்புறம் பிளாங்க்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல் ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா சார்கோலோட
மெட்டீரியல் இப்படி தான் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 5 mm திக்னஸில் கூட வருது. பட் என்ன அதில் வந்து பார்த்தீங்கன்னா லேமினேஷன் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து வரும். அதோட டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேமினேஷன் வந்து நார்மலாக வந்து ஒரு லேமினேஷன் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிசைனாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டச் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியும். பட் என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்கோல் பேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு டிஃப்ரென்சியேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல் டிசைன் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் டிஃப்ரென்சியேஷன் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியுது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா WPC தான். முடிஞ்ச வரைக்கும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போடுறீங்க அப்படின்னா WPCன்றது வந்து போயிடுங்க. இல்லைனா வீட்டுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இருக்கிற ஆக்சிஜனுக்கே வந்து பிளாஸ்டிக் கண்டென்ட்ன்றது வந்து மிக்ஸ் ஆகி அது வந்து உடம்புக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வந்துடும். WPCன்றது வந்து பெஸ்ட் மெட்டீரியல். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு பேனல் வந்து ஒரு டிசைனில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 inch வந்து கொடுத்துருப்பாங்க. நடுவில் வந்து ஒரு 5 mm வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் டிசைன். மெட்டீரியல் வந்து சேம் தான். நான் மெட்டீரியல் பற்றி பேசணும் அப்படின்னா WPCயில் வந்து போயிடுங்க. WPCயில் வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அப்படியே இன்னொரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன். இது வந்து நீங்கள் லாங்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து போட்டுக்கோங்க, பெஸ்ட் ஆப்ஷன் இது. லாங்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து போயிடுங்க. இல்லை ஒரு 10 feet இருக்குது, ஒரு 12 feetக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து போயிடுங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளெயின் வுட்டன் கலர். இப்போ அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து பாருங்கள் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இது லைட்டாக டார்க்காக இருக்குது. பட் என்னென்னா அந்த டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா WPC மெட்டீரியல் தான் இது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இதோட ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தீங்கன்னா லெவலாக இருக்கும். கொஞ்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்கும். பட் என்னென்னா இது வந்து அப்படி கிடையாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும். பட் என்னென்னா கிட்டேருந்து பார்க்கும்போது கூட இந்த மாதிரிலாம் வந்து போட்டுடுறாங்க. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. கிட்டேருந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எல்லா ஃப்ளாட்டுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் இந்த மாதிரி வந்து வரும். இதுலேயே நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளாட்டில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதுவும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சார்கோல் பேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து ஃப்ளூட்டட் பேனல்ஸ், சார்கோல், அதுக்கப்புறம் வந்து லூவர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய வரும். அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வால் பேனல்னு சொல்லுவாங்க. ஃப்ளூட்டட் பேனல் வந்து வேறு, வால் பேனல்ன்றது வந்து வேறு, WPC பேனல்ன்றது வந்து வேறு, சார்கோல் பேனல்ன்றது வந்து வேறு. நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பர்பஸ் என்னன்னு பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோலாம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது அப்படின்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து முடிவு பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பிளானோட இருந்தால் மட்டும்தான் அதோட அவுட்புட்ன்றது வந்து கொண்டு வர முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் வர பீசஸ் தான் இதெல்லாம். இதோட பர்பஸ் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மாறும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஃப்ளாட் வந்து பண்ணிகிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரூ டைப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போம். ஏன்னா எனக்காவது வந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கு. இதெல்லாம் அப்படி கிடையாது. ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபெவிகால் வேறு அதர் மெட்டீரியல் ஏதாவது வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உடச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா WPCலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோ இல்லாமல் இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஹெவியாக இருக்கும். பட் என்ன இந்த மாதிரிலாம் வந்து போனீங்க அப்படின்னா லைட்டாக உடச்சிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிக்கும். பார்த்தீங்களா, ஆல்ரெடி ஒரு பேப்பர் மாதிரி இருக்குன்னு சொன்னிருந்தேன் இல்லையா. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து தனியாக வந்து மேக் பண்ணுவாங்க. ரொம்ப ஹீட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து அதுக்கு மேலே வந்து இந்த பேப்பர் மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து லேயிங் பண்ணுவாங்க.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசி. இது பிவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, அது கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பிவிசின்றது வந்து நம்ம கையில் வந்து இல்லை, அதனால் அது யூஸ் பண்ணுறதும் கிடையாது. அதனால் அதை பற்றி வந்து பேச வேணாம். இது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெட்டீரியல், அதுக்கப்புறம் இதோட டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக இன்டீரியர் டிசைனர்கிட்ட வந்து பிளான் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்களாக வந்து முடிவு பண்ணி ஏதாவது சொதப்பிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் இந்த பிராண்ட்ஸ்லாம் வந்து நான் காமிக்கிறேன் அப்படின்றதுக்காக இந்த பிராண்ட்ஸ் மெட்டீரியல் வந்து போட்டுக்கங்கன்ட்டு இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷன் வீடியோஸ்ன்றது வந்து கிடையாது. ஜஸ்ட் டபிள்யூபிசி வந்து அதோட டிசைன் வந்து எப்படி இருக்கும், ஃப்ளூட்டட், அதுக்கப்புறம் லூவர்ஸ்லாம் வந்து இப்போ நிறைய சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.